இந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஐ மீன் 3 பேருக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பெட்டு. ஓவரால் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ரூம் தான். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அழகாக இந்த வியூவில் உட்காந்துட்டு ஒரு டீயை போட்டால் சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லைன் கேவ் 1.5 கிலோமீட்டர்ஸ் வருது. அப்படியே டேரெக்டாக நடந்தே போயிடலான்ட்டு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பிளேஸ்லாம் பக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் ஈவன் ஃபுல்லி நம்ம வந்து முடிச்சு விட்டுருந்தோம் சீக்கிரமாக இன்னைக்குள்ளேயே. இதுதான் சிக்ரியா காய்ஸ். இது ஃபுல்லாகவே காடாக இருக்கிறதால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வலையை வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. ஏதாவது அனிமல்ஸை பிடிக்கிறதுக்கா இல்லை என்னன்னு தெரியல, பட் வலை வச்சுருக்காங்க. காய்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த சிக்ரியா லயன் ராக் என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்தாச்சு. இது வந்து ஃபாரினர்ஸ்க்கு தான். இது இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் போனோம். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சதைகளெல்லாம் வந்து மரத்துலேயே வந்து செதுக்குறாங்க வேற மாதிரி. இந்த மாதிரி சதைகளை செதுக்கி தான் இங்கே வந்து செல் பண்ணிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏடிஎம் வந்து இன்டர்நேஷ்னல் ஏடிஎம் கார்டு வாங்கிட்டு அதை வந்து ஆக்டிவேஷனில் வச்சுக்கோங்க. ஏன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஏடிஎம்லாம் நம்ம வரும்போது டைரெக்டாகவே இந்த ஊர் கரன்சிக்கு எடுத்தால் நம்ம ஊர் காசுக்கு அப்படியே போயிடும். அதனால் அது ஒரு பெனிஃபிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஃபாரெக்ஸ் இது அதெல்லாம் போய் வந்து நம்ம எவ்வளோவோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்தாலுமே சரி, பட் இந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி ஆகணும். அதனால் ஒரு சேஃபர் சைடுக்கு ஏடிஎம் கார்டுமே நம்ம வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம வந்து ஃபாரின் வந்திருக்கோம். இப்போ நம்ம தனியாக வந்திருக்கோம். வேறடா யாருமே வரல. சுற்றி பாடுறா மச்சான். நம்மக்கிட்ட காசு இல்லைப்பா. காசு இல்லை ஒன்று, அதுக்காக 10 கிலோமீட்டர் கூட நடக்க விடுவீங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா. நீங்கள் வந்து ஒரு ட்ராவலர் ஏஜென்சியோடலாம் நீ புக் பண்ணிட்டு வரும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. ஜாலியாக வருவோம், போவோம், சுற்றுவோம், ஒரு ரிலாக்ஸேஷனாக போயிடும். இதுதான் நல்லா இருக்குது ஜாலியாக. ஆனால் ஃபேமிலியோடு வரும்போதெல்லாம் வந்து ட்ராவலர் தான் வரணும். ஏன்னா வீட்டில் இதுக்கு தான் நான் சொன்னேன் வரமாட்டேன். இல்லை உன்னெல்லாம் படிக்க வச்சோம் பாரு, ஒரு இங்கிலீஷ் பேச தெரியுதா? எங்க அம்மா அவங்கிட்ட போய் என்னன்னு கேள்றாரு. இங்கிலீஷ்ல ஹிந்தி கூட தெரியாதா அவனுக்கு? நீ எல்லாம் என்னடா படிச்ச அப்படிங்கிறாரு. என் தம்பிக்கு அப்படி தெரியுது. அது ஷாப்பிங் மால்ல போயிருக்காங்க, ஏதோ ஃபாரின்ல ஏதோ கேட்டிருக்காங்க. அவன் தமிழ்ல பதில் சொல்றான். அவனை ஏன்டா படிக்க வச்ச? தமிழ்ல லாயா சொல்லுவேல. அவன் கேக்குறான் where to go to கேட்ட பேல எங்க அம்மா கிட்ட கேட்டாங்க. my son next time you அவங்களே இங்கிலீஷ் பேசுறாங்க. அதுவா லெஃப்ட் போயிட்டு ரைட் ஸ்ட்ரெயிட் அங்க இருக்கு. அது நான் சொல்ல மாட்டேன், கேக்குறாங்க. மாலுக்கு கூட்டு போகும்போது சிரிப்பா இருக்கு. எங்க அப்பா மால்ல சாப்பிடுறது 600 ரூபாய் காஃபி. ஓ மால்ல சாப்பிட்டதே கிடையாதா? ஏய் மாலுக்கே போனது இல்ல, நம்மளே சாப்பிட்டுல. ஆமா நம்மளே பார்த்து ஆடு பார்த்துருக்கோம். மச்சான் வர மாதிரி யானை சுற்றுற ஏரியாவா இது. காய்ஸ் அண்ணன் வண்டி எடுத்து நம்ம கொஞ்சம் தூரம் விடுவாருல. இப்போ நம்ம பெரித்தனமான ஒரு இடத்துல தான் இருக்கோம். வண்டியை முழிக்கிறோம் நம்ம, ராவணனோட கோட்டை. சரிவா காய்ஸ், ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஊர்லலாம் வந்து ஹிந்தி வேர்டிங்ஸ் ஒன்று இருக்கும், தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜ் தமிழ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஒன்று இருக்குது. இது வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா போர்ட்லேயுமே நமக்கு இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து தமிழ் பேச மாட்டாங்க. அதுதான் ஒன்று. இங்கிலீஷில் ரைட்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணி அப்படி இப்படி பேசிக்கலாம். பட் இருந்தாலும் ரொம்பவே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நார்த்தை விட இது எனக்கு ரொம்ப பரவாயில்லைங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நார்த்தில் வந்து
அவங்க வந்து ரொம்பவே ஹிந்திலேயே பேசுவாங்க, இங்கிலீஷ் கூட பெருசாலாம் இது பண்ண மாட்டாங்க. இங்கே ஓரளவுக்கு நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு இருக்குது. பட் இருந்தாலுமே மணி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். எக்கனாமி அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், இவங்களோட எக்கனாமி அப்படி இருக்குது. அதனால மேபி வரமாட்டாங்களோ. யானை இருக்குது. யானை தான் இருக்குது, மேலே குரங்கு இருக்குது. இது வந்து இல்லை இது பார்த்துடா யானை கவிர. இல்லை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். மீதி 2 மட்டும்தான் வெளியே. இது எல்லாமே உள்ளே தான் இருக்குது. நம்ம வந்து உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கக்கூடிய இடம் தான் இது எல்லாமே. வா சீமா முடிச்சு நம்ம அந்த புக்தா போடணும்டா. இங்கேயும் புக்தா போட்டிருக்குல்ல, புக்தா பத்தா மாதிரி. இங்கே ஒரு புக்தா இருக்குது, புக்தா கேவு. அதுதான் 1000 ரூபாய் சொல்லிச்சு அது. அப்போ அதுதான்டா இது. இந்த மலையிலேயே எல்லாமே இருக்குடா. அங்கே வந்து ப்ராப்பராக இருக்குண்ணா. ஆமாம், இங்கே போட்டுருக்கு. இங்கே ஏதாவது போட்டுருப்பாங்க சார். நுழைவு சீட்டு இருக்குது, ஏடிஎம் இருக்குது, எல்லாமே இங்கேயே இருக்குது. இந்த தற்கூரி எதுக்கு அங்கே போனான்னு தெரில. ஆஃப் த ரேட்டா டிக்கெட்ஸ்லாம். 6லேருந்து 12 வயசுக்குலாம் ஆஃப் த ரேட்டு. மயில் இருக்கா, எல்லாமே இருக்குது. குரோக்கடைல், இது வந்து குரோக்கடைல் இருக்கும் இங்கே, வாய்ப்புகள் இருக்குது. அதான் யானை வரலாம், குரங்கு வரலாம், மனுஷங்களாம் வரக்கூடாது, காலை எடுத்துன்னு வைக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. சூப்பரா இங்கே என்னென்னலாம் இருக்குன்ட்டு எல்லாம் பேர்ட்ஸுமே இதில் இருக்குது. இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்னேக்ஸ், இது எல்லாமே இந்த ஒரு இடத்துல இருக்கும். நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம போனோம். கூட்டம்லாம் இருக்குடா, க்ரௌட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நம்ம வந்து தப்பான ரூட்டு. இவங்க வந்து நம்ம பின்னாடி வந்து டான்ஸ் ஆடலாம். மூலிகை தோட்டம், இது மூலிகை தோட்டம். மியூசியம் ப்ரோ நான் இந்த சொன்ன மியூசியம் இதுதான். மியூசியம் எல்லாமே உள்ளே தான் இருக்குது. அப்போ எதுக்கு நம்ம வெளியே போகணும்? உள்ளே முடிச்சிடலாமா? உள்ளே முடிச்சிடலாம். இதை ஆனால் எல்லாத்துக்கும் காசு கேட்குறானே. ஃபஸ்ட்டு அதுக்கு தான் நம்ம ஓவரால் கேட்குறான் போல். டிக்கெட் வாங்கு. 15 மீட்டர் மியூசியம், 50 மீட்டர்ஸ். இங்கே தான் டிக்கெட் கவுண்டர். நம்ம தண்ணி ஃபாரினர்ஸ்ன்னு தோணுது. நம்ம கருப்பாகிறோம், நம்மள போய் ஃபாரினர்ஸ்ன்றாங்க. அப்புறம் ஃபோட்டோவே எடுக்க மாட்டாங்க, ஃபாரினர்ஸ்ன்றாங்க. ஃபாரினர்ஸ் சொல்லி போய் எடுக்கிறோம். மியூசியம் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம். ஃபுல் ஸ்ரீலங்கன் மேப்பு. இன்ஃபர்மேஷன் சென்டர். அண்ட் கைஸ், இப்போ டிக்கெட் நம்ம எடுத்தாச்சு. ஃபாரினர்ஸ்க்கு டிக்கெட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்தியாவிலேருந்து வரும்போது வந்து $20, விச் மீன்ஸ் அரவுண்டு ஸ்ரீலங்கன் கரன்சியில் நம்ம பார்த்தீங்கன்னா 5,960 rupees வருது. அதுவே நம்மளுடைய ஊர் கரன்சியில் நம்ம பார்த்தோம்னா 1,800 ரூபா சம்திங் வருது. இந்த இதுவை வச்சு நம்ம வந்து இந்த ஊரில் இருக்க, இந்த சர்க்கம்டன்ஸில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்துட முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் மியூசியம் தான் போக போகிறோம். அதை போய் பார்க்கலாம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, மியூசியம் டோர் இருக்குடா. வேர் இஸ் மியூசியம்? போகலாம். ஒரு வீடியோ செல்ஃபோன்ஸு இதெல்லாம் நாட் அலோடு, ஆனால் வீடியோகிராஃபி அலோடு. என்ன சொல்கிறேன்? செல்ஃபோன் தான் அலோடு இல்லைண்ணா. ஜப்பான் ஸ்ரீலங்கா காம்பினேஷனில் தான்டா இது.
திஸ் ஒன் இஸ் சைனாவா? ஜப்பான்ரா? ஜப்பான். ஜப்பானோட இது என்ன தெரியுமா? இது வந்து இந்த சிக்ரியா மவுண்டெயின் வந்து இப்போது வந்து உருவாயிடுச்சு. இது வந்து இந்த யூஎஸ் இது அதாவது பேலட்டினா ஏதோ சொல்லுவாங்க பார்த்தியா, சோல்ஜர்ஸு, அவங்க வந்து இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்காங்க. அது வந்து 1800 காலகட்டத்தில் இதை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லே அவுட் இது வியூ ஆஃப் த ராக் 1800. இது வந்து ஆடியன்ஸோட ஆள் இப்படி தான் இருக்குமா, பாறைகளில் மண்டபம். அந்த மண்டபத்துலேருந்து இது வந்து ப்ரீச்சிங் ராக் அப்படின்னா சமய அறிவுரை உரம் குன்று. குன்றின் சிகரம் ராக்கு. ஆசனம் இங்கேயும் பார்க் இருந்திருக்கு இதுக்குள்ளேயே. இது பார்த்தீங்கன்னா வந்து லைன் ஸ்டார்கேஸ், சிங்கப்பாதை நுழைவாயில். இதெல்லாம் 1909. அப்புறம் இது மாதிரிலாம் தைரியமாக உட்காந்துருக்காங்க அந்த காலத்தில். என்னதுடா? சிலோன் கரன்சி. ₹2 முதல் கரன்சி நோட் வித் இமேஜ் ஆஃப் சிக்ரியா ராக். ஓ, மெயின் பற்றி அப்போது ஸ்ரீலங்காலேயே மெயின் சிலோனு சொல்லுவாங்க. சிலோனில் ஒரு அடையாளம் ₹1 காயின் சிக்ரியாவில். ஃபஸ்ட்டு கரன்சி நோட் வித் இமேஜ் ஆஃப் சிக்ரி ஆஃப் குயின் எலிசபெத்ரா, அந்த பிரின்ஸ் இவங்களாம் வந்து பார்த்துக்கிறாங்க போல. இப்போ ரீசெண்டாக ஏரியல் வியூ. அப்போவே இப்போ 1960 ஏரியல் வியூவில் எடுத்துருக்காங்கன்னா அப்போ ஹெலிகாப்டரில் வச்சு எடுத்துருப்பாங்க இதெல்லாம். ஹெலிகாப்டர் தான் வச்சுருப்பாங்க. டாக்டர் கிளீனிங் த டேமேஜ், சிற்பங்கள்லாம் டேமேஜ் ஆனதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. சூர்யா மாதிரி இருக்காரு, ட்ரௌசர் போட்டுருக்காரு வித் சம் விசிட்டர்ஸ். ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இப்போது 1200 பழைய வருஷமான வீடை நம்ம பார்க்குறோம். எப்படிலாம் இருக்க பாருங்கள், சாரியாக இருக்கும். இது படுக்கிறதுக்கு ஒரு இடம். இப்படி தான் அந்த காலத்தில் ஒரு வீடு வந்து மண்ணில் செதுக்கி வீடை கட்டியிருப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு வீடு தான் அந்த காலத்தில் வந்து ஒரு லக்ஸூரியஸான வீடு. இது பார்த்திங்கன்னா மண்பானை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே.
வாவ் செம்மையாக இருக்கு. ஒரு மியூசியமே இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக எடுத்து வந்திருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அந்த காலம்லாம் எப்போ பார்த்துக்கோங்க 1200 காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க முன்னோர்கள்லாம். ஒரு பெண்ணோட உருவம் அது. இந்தியாடா, அதான் இந்தியாவில் உள்ள சிங்கம். இந்தியா சிங்கம் இப்படி தான் இருக்குமா? இல்லைடா, அங்கேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பீகார் கலெக்ட் பண்ணல மச்சி, அங்கேருந்து அமைச்சிருக்காங்க. இமேஜின் அண்ட் ட்ரா ஆல் த கேட் லுக். ஓகே புரியுதா? இது வந்து கேட்டோட சிங்கத்தோட கால். இதுதான் வந்து அந்த மலை. அந்த மலையை இமேஜின் பண்ணி சிங்கம் எப்படி இருக்கும்னு நம்மளை இமேஜின் பண்ணி வரைய சொல்லிட்டாங்க. ஒரு கண்ட்ரியில் ஒருத்தர் வரைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி இமேஜின் பண்ணி. நம்ம சென்னையில் ஏதாச்சும் இருக்கா பாரு. ஆமாடா, பூனை வரைஞ்சிருக்காங்கடா இவங்க. எந்த ஊர்? துருக்கியில் கோயில் வந்து பூனை. இது எந்த இது? இந்தியான்னு இது இந்தியாடா, ரஷ்யா இல்லை மச்சான். இந்தியாவில் பீகார் கமம்பூர். நம்ம கூட ஒரு கண்ட்ரியில் ஒரு மாதிரி வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது, மழை வந்துட்டு வெயில் அடிக்குது. ரொம்ப மழை பெய்யல, ஆனால் தூரிகிட்டே இருக்குது. மேகமும் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க, கிளைமேட்டே செம்மையாக இருக்குது. த மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸு ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ரியா, இந்த லயன் ராக் மவுண்டெயின் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் நிறைய விஷயம்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மியூசியத்தை நம்ம முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மலையேற்றத்தை நம்ம பார்க்கலாம்.